ஸோ ஹாய் கேமர்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் ஜென் கேமிங் தமிழ். நம்ம சேனலில் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி கஸ்டம் பேக்ரவுண்ட் செட் பண்ணுறது பிஎஸ்பியில், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டேஷன் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் பிஎஸ் அக்கௌண்ட் சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஆப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் மேலே கீழே இழுத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் மாதிரி வரும். யூஸ்வலாக வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி அந்த ஆப்ஷன் இருக்கும். எனக்கு அந்த ஆப்ஷன் வரலை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, குரூப் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு பார்ட்டி கிரியேட் பண்ணி அதில் யாரோ ஒரு ரேண்டமாக ஒரு பிளேயர் ஆட் பண்ணிவிட்டு அந்த குரூப் மாதிரி அதை வச்சுக்கிட்டேன். அப்போதான் சென்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி சென்ட் பண்ண ஒரு ஃபோட்டோவை, இப்போ எந்த ஃபோட்டோ உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபோட்டோவை எடுத்து எப்படி சென்ட் பண்ணணும்னா, அந்த கீழே வந்து ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, மெசேஜ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் அதில் வந்து ஃபோட்டோ மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதை தொட்டுட்டு எந்த ஃபோட்டோவை நீங்கள் அனுப்பணுமோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை நீங்கள் சென்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ளே ஸ்டேஷன்லேயும் இது காட்ட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இப்போ மொபைலோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் இப்போ டேரெக்டாக ப்ளே ஸ்டேஷன் உள்ள வந்துடுங்க. வந்து ஃபஸ்ட்டு உங்களோட பிஎஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஎஸ் பட்டன் கிளிக் பண்ணால் கேம் பேஸ்க்குள்ளே போயிட்டு 3 ஆப்ஷன்லாம் இதில் 3வது ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இதில் வந்து நம்ம அனுப்பின ஃபோட்டோ அங்கே இருக்கும். அந்த ஃபோட்டோ இது இருக்கா, இதில் வந்து கிரியேட் பட்டன் லாங் கொஸ்டின்லாம் சேவ் ஆகிடும். அதை சேவ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்டதுக்கப்புறம் வெளில வந்துட்டு நீங்கள் எப்படியே போய் வச்சு உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னா நீங்கள் எப்படி வச்சிருக்கலாம். ஒரு வேளை நீங்கள் வந்து அனுப்பின ஃபோட்டோ வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்தோம். ஸோ அது வந்து இப்படி தான் இருக்கும் கிராப்பில். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து மீடியா கேலரி உள்ள போகணும். மீடியா கேலரி உள்ள போயிட்டு இதில் லாங் சைட் பட்டனை கிளிக் பண்ணி எடிட் கொடுத்துட்டு நமக்கு எந்த மாதிரி நமக்கு ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் வேணுமோ அந்த ஃப்ரேமை கரெக்டாக கிராப் பண்ணி எடுத்துட்டு, ஸோ நம்ம இதில் தோனி தான் வச்சுருக்கோம். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தலைப்பாற ரீசனுக்காக ஒரு 7 லைக் போட்டுருவாங்க வீடியோக்கு. கரெக்டாக பாக்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டு உங்களோட இதுக்கு ஹோம் பேஜில் போயிட்டு சைடில் அதில் வந்து சேஞ்ச் பேக்ரவுண்ட் கொடுத்து மீடியா கேலரிக்குள்ளே போயிட்டு நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்துடும். இது வந்துச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் ஒரு வீடியோ போடுறேன்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. அதனால தான் இது ஒரு வீடியோவாக போடுங்கன்னு சொல்லி போட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு இப்போ தான் முதல்ல தெரியுதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு கொடுத்துக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. பை கைஸ்.